எபிசோட் 62. அரசனின் பொன் விசில். பண்டைய சோழ நாட்டில் வசித்து வந்தனர் சோழவளவன் என்ற சிறந்த அரசர். அவரது அறிவும் புத்திசாலித்தனமும் அனைவரையும் மயக்கி வைத்திருந்தது. ஒரு நாள் சபை கூடியபோது அரசர் ஒரு விசேஷமான பொன் விசிலை முன்வைத்து, இந்த பொன்மயமான விசில் என்னுடைய வம்சத்தின் அடையாளம் மட்டுமல்ல, இதன் மர்மம் மிக பெரியது என்று கூறினார். அரசனின் வார்த்தைகளால் மந்திர சபை உற்சாகமடைந்தது. அனைத்து அமைச்சர்களும் அந்த விசிலின் மர்மம் குறித்து கேள்விகளை எழுப்பினர். அரசர் அந்த விசிலை எடுத்துக்காட்டி, இது வெறும் இசைக்கருவியாக அல்ல. இதன் சப்தத்தில் ஒரு மறைமுக சக்தி உள்ளது. நமது மன்னராட்சி ஆபத்தில் இருந்தால் இந்த விசில் மட்டும் நம்மை காப்பாற்றும் என்றார். விசிலின் வரலாறு. அந்த பொன் விசில் அவர்களின் வம்சத்திற்கே ஒரு பெருமையான வரலாற்றை கொண்டது. சோழ வம்சத்தின் முதல் மன்னரான வீரசோழனிடம் இருந்து அந்த விசில் மாறி மாறி வந்தது. வரலாறு கூறும்படி வீரசோழன் அந்த விசிலை ஒரு தெய்வீக கும்பலிடமிருந்து பெற்றார். அந்த விசிலில் ஒருவிதமான மந்திர சக்தி இருந்ததாம். அதில் ஊதினால் பகைவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்து தங்கள் வழியை கண்டு கொள்ள மாட்டார்களாம். மர்மத்தை அறிய முயற்சி. அரசின் முக்கிய மந்திரி பரஞ்சோதி, மன்னா, இந்த விசிலின் சக்தி உண்மையில் செயல்படுமா? அதை சோதிக்க ஒரு வழி இருக்கிறதா என்று கேட்டார். அரசர் ஒரு மெல்லிய புன்னகையுடன், நேரம் சரியாக வந்தால் இந்த விசிலின் சக்தி உங்களுக்கு தெரிவாகும். ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்பதில்தான் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது என்றார். அந்த சந்தேகத்தினால் பலர் அந்த விசிலை பற்றி ஆராய்ந்தனர். மந்திர சபையில் பலரும் விசிலை திருட முயன்றனர். அதே நேரத்தில் ராஜசபையின் காவலாளியாக இருந்த வீரபாண்டியனுக்கும் அந்த விசிலின் மர்மம் தெரிய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார். போரின் நேரத்தில் விசிலின் சக்தி. ஒரு நாளில் சோழ நாட்டிற்கு எதிரிகள் தாக்குதல் நடத்தினர். அரச மாளிகை முழுவதும் குழப்பத்துடன் இருந்தது. அப்போது அரசர் அந்த பொன் விசிலை எடுத்துக்கொண்டு ஒரு முறை ஊதினார். அந்த சப்தம் முழு அரண்மனையை ஊடுருவி காற்றில் நுழைந்து போர்க்களத்திற்குச் சென்றது. எதிரிகளின் மனதில் குழப்பம் ஏற்பட்டு அவர்கள் தங்கள் சதிகளை மறக்க ஆரம்பித்தனர். அதனால் சோழ நாட்டிற்கு எதிராக வந்த படைகள் பின்னே மாறின. அப்போது அரசன், இந்த விசில் எப்போதும் சோழ வம்சத்தின் நம்பிக்கை சின்னமாக இருக்கும். இது நம்மை எப்போதும் பாதுகாப்பதுடன் நமது உளவுத்துறைக்கும் ஒரு சிறந்த கருவியாக இருக்கும் என்றார். விசிலை நம்பிக்கை என்று அறிதல். இந்த நிகழ்ச்சியால் அரச மன்றத்தில் அனைவரும் விசிலின் சக்தியை நம்பினார். ஆனால் அரசர் அதை எந்த சூழ்நிலையிலும் தவறாக பயன்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்தினார். அந்த விசில் ஒரு மந்திர சக்தியாக இருக்காது, ஆனால் ஒருவரின் மனதிற்கு பெரும் உற்சாகத்தை தரும் ஒரு அமைதியான ஒலியாகும் என்பதையே மறைமுகமாக சொல்லியிருந்தார். சோழவளவன் அரசர் காலம் முடிவடையும் வரை அந்த விசில் அவரின் மூலமாக நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கிய கருவியாக இருந்தது. அதன் பின்னரும் அது வம்ச பரம்பரையாக தொடர்ந்து வந்தது. அரசனின் பொன் விசில் என்ற எளிய பொருள் கொண்ட விசில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமென பலருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு பொன் விசில் போல் செயல்படும் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனை அடைய முறைமை வேண்டும், பயன்படுத்த நேர்மை வேண்டும்.